அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ நம்ம ஜியாகிரபியோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். சாரி, ஹிஸ்ட்ரியோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ 6th சோஷியல் சயின்ஸ்ல இருந்து ஹிஸ்ட்ரியோட பாக்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது டேர்ம் 2ல செகண்ட் லெசன் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ யூனிட் 2ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரேட் திங்கர்ஸ் அண்ட் நியூ ஃபேட்ஸ். ஸோ இந்த லெசனும் அகைன் அதே மாதிரி தான். இதுல வந்து புத்திசம் அண்ட் ஜெயினிசம் பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ புத்திசம் அண்ட் ஜெயினிசம் நம்மளுக்கு இல்லைனாலும் சம்டைம்ஸ் இதுல வந்து கொஸ்டின்ஸ் வருது. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேஷ் அந்த ஹைஃபன் அப்படிங்கிறது என்னன்னா இந்த பீரியட்ல இருந்து இந்த பீரியட் வரைக்கும் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லெசன்ல வாட் இஸ் வாட் அப்படிங்கறது மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ இதுல முக்கியமா என்ன கேட்டிருக்காங்க, ஸோ ஜெயினிசம் யார் மூலியமா வந்து யார் தொடங்கப்பட்டுச்சு, அவங்க எத்தனை தீர்த்தங்காரர்கள் இருந்தாங்க, எவ்வளவு பேர் இருந்தாங்க மட்டும் தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா போதுமானது. ஓகேங்களா? சோ இந்த லெசனும் அப்படிதான், வெறும் பாக்ஸ் கண்டென்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து யார் உள்ள வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெயினிசம்ஸ் தான் உள்ள வராங்க. ஸோ ஜெயின்ஸ் மூலியமா உள்ள வந்து இவங்கல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப ஜெயினிசம்ல யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரிஜினல் நேம் அப்படிங்கிறது வர்த்தமானா. ஸோ வர்த்தமானா அப்படிங்கறதா இவருடைய வர்த்தமான புத்தர் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோமா. ஸோ வர்த்தமான மகாவீரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா. ஸோ வர்த்தமானர் அப்படிங்கறதா இவருடைய ஒரிஜினலோட பேரு. ஸோ பிளேஸ் ஆஃப் பர்த் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குந்தகிராமா நியர் வைஷாலி, பீகார்ல இருக்கக்கூடிய வைஷாலியில தான் இவர் பிறந்திருப்பாரு. பேரண்ட்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சித்தார்த் அண்ட் த்ரிஷாலா. பிளேஸ் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாவபுரி, பீகார்ல தான் இவர் வந்து இறந்திருப்பாரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஜெயினிசம் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா the word ஜெயின் derives from the Sanskrit word jina. So Sanskrit word இருக்கக்கூடிய ஜினால இருந்து தான் உருவாச்சு, which means conquering self and the external world. தன்னைத்தானே வந்து முதல்ல வின் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ செல்ஃப் அண்ட் த எக்ஸ்டர்னல் வேர்ல்ட், அதுக்கப்புறம் தான் வந்து மொத்த உலகம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சான்ஸ்கிரிட்ல ஜினா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இதுல இருந்து தான் ஜெயின் அப்படிங்கறத உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது மகாவீரா, the great hero. So வர்த்தமான மகாவீரர் பத்தி அதுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஆம்னிசைன்ஸ். ஆம்னிசைன்ஸ் அப்படிங்கறது இட் இஸ் த எபிலிட்டி டு நோ எவ்ரிதிங் ஆர் பி இன்ஃபைனட்லி வைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அவங்கள தான் ஆம்னிசைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் பி இன்ஃபைனட்லி வைஸ், அவங்க வந்து அளவுக்கு அதிகமா புத்திசாலியா இருக்கிறவங்க வந்து ஆம்னிசைன்ஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ மகாவீரர் அப்படிங்கிறது ஆம்னிசைன்ஸா தான் இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வாட் இஸ் கர்மா. கர்மா அப்படிங்கிறது என்ன? இப்போ ரீசெண்டா நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயமே பார்த்தோம் அப்படின்னா கர்மா இஸ் பூமரங். ஸோ என்ன பண்ணாலும் கர்மா வந்து திருப்பி நம்மளுக்கு வரும் அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எங்கிருந்து வரப்பட்டுச்சு, இந்த பிலீஃப் எங்கிருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெயின்ஸ் காலத்துல இருந்தே இருக்கு. அப்ப கர்மா அப்படிங்கிறது என்ன? The belief that a person's action in this life determine the quality of his or her later part of the current life and next incarnation. So என்ன சொல்றாங்க, இப்போ நம்மளுக்கு கர்மா அப்படிங்கிறது அப்பப்பவே செய்யுது. ஆனா முதல்ல கர்மா அப்படிங்கிறது எப்படி பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோமோ அடுத்த பிறவிக்கு வந்து அது கடத்தப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. determine the quality of his or her later part of the current life and the next incarnation. ஸோ அது மூலமா அடுத்த பிறவியில அவங்களுக்குரிய கர்ம பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும்ங்கிறத இவங்க நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ த்ரிரத்னா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த்ரிரத்னா ஆர் 3 jewels. ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மகாவீராஸோட த்ரிரத்னா அப்படிங்கிறது என்னன்னா ரைட் ஃபெய்த், ரைட் நாலேஜ் அண்ட் ரைட் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் இவருடைய 3 கொள்கையா இருந்துச்சு. இதுதான் வந்து த்ரிரத்னா அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ மோட்சம் அப்படிங்கிறதையும் இவர் பிலீவ் பண்ணியிருக்காங்க ஜெயினிசம்ல. மோக்ஷா அப்படிங்கிறது லிபரேஷன் ஃப்ரம் தி சைக்கிள் ஆஃப் த பர்த் அண்ட் டெத். ஸோ நம்மளுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல ஸோ இது எல்லாத்தையுமே துறந்த ஒரு நிலை தான் மோட்ச நிலை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து மோக்ஷா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கௌதம சுவாமி. ஸோ இங்க டூயினோ பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கௌதம சுவாமி a chief disciple of Mahavira compiled the teaching of Mahavira called ஆகம சித்தாந்தா. ஸோ ஆகம சித்தாந்தத்தை சொல்லி கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கௌதம சுவாமி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்கள திகம்பராஸ் அண்ட் ஸ்வேதம்பராஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரிஸ் பீப்புள் இருப்பாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெயின்ஸ் வந்து 2ஆ ஸ்பிளிட் ஆயிருப்பாங்க. ஸோ திகம்பராஸ் அப்படிங்கிறவங்க யாரு, ஸ்வேதம்பராஸ் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறது இதுல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து ஒரு பூச்சி கூட எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முகத்துல மாஸ்க் போட்டெல்லாம் அவங்க நடந்திருப்பாங்க. மயிலருக்கு கையில வச்சுதான் நடந்திருப்பாங்க. இதை நம்ம பார்த்திருப்போம். ஸோ இதோட ஸ்பிரிட்ஸ் தான் வந்து இவங்க கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுக்கான ஒரு சான்றுகள் எங்கெங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருப்பர்த்தி குன்றம், சித்தனவாசல்,
சித்ரால் மலை டெம்பிள். ஓகேங்களா. ஸோ இங்கெல்லாம் வந்து எங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெயினிசம் இருந்தது அப்படிங்கிறதுக்கான சில குறிக்கோள்கள் எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸோ இந்த ஜினா காஞ்சி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். அடுத்தது புத்திசம் பத்தி நம்ம இங்க பேசுறோம். ஸோ புத்திசம் அப்படிங்கிறது யார் மூலியமா உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கௌதம புத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கௌதம புத்தா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் தான் வந்து புத்திசம் உருவாக்குனவர் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்போம். கௌதம புத்தா வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் புத்திசம் அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. இங்க இருக்கக்கூடியது இவரை பத்திங்க விஷயம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சித்தார்த்தா அப்படிங்கிறது ஒரிஜினல் நேம். பிளேஸ் ஆஃப் பர்த் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லும்பினி, நேபாள இருக்கக்கூடிய லும்பினி கார்டன், லும்பினி தோட்டம் அப்படிங்கிற இடத்துல தான் இவர் பிறந்திருப்பாரு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. பேரண்ட்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுத்ததனா மாயாதேவி அப்படிங்கிறவங்க. பிளேஸ் ஆஃப் டெத் அப்படின்னு பார்த்தோம்னா குஷிநகர், யூபியில் இருக்கக்கூடிய குஷிநகர்ல இவர் இறந்திருக்காரு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ புத்தாக்கும் ஒரு 4 நோபல் ட்ரூத் இருக்கு. என்ன அப்படின்னா லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாரோ அண்ட் மிசரி. Desire is the cause of misery. Sorrows and sufferings can be removed by giving up one's desire. The desire can be overcome by following the right path அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இவருக்கு இதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு 8 ஃபோல் பாத்தையும் கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா ரைட் வியூ, ரைட் தாட், ரைட் ஸ்பீச், ரைட் ஆக்ஷன், ரைட் லைவ்லிஹுட், ரைட் எஃபர்ட், ரைட் நாலேஜ் அண்ட் ரைட் மெடிடேஷன் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சைத்யா, விஹாராஸ், ஸ்தூபாஸ். ஸோ இதுவுமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். விஹாராஸ் அப்படிங்கிறது யாரு கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ விஹாராஸ் யாருக்கு கீழே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாண்டசரிஸ் லிவிங் குவார்டர்ஸ் ஃபார் மாங்ஸ். இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். இது பாக்ஸ் கண்டென்ட்டாகவே இதுல கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ சைத்யா அப்படிங்கிறது புத்திஸ்ட் ஷ்ரைன் ஆர் மெடிடேஷன் ஹால் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. விஹாராஸ் அப்படிங்கிறது மான்ஸ்டரிஸ் ஆர் லிவிங் குவார்டர்ஸ் ஃபார் மாங்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்தூபாஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பில்ட் ஓவர் த ரிமைன்ஸ் ஆஃப் புத்தாஸ் பாடி. தே ஆர் மான்யூமெண்ட்ஸ் ஆஃப் கிரேட் ஆர்டிஸ்டிக் வேல்யூஸ் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. சோ இதான் வந்து ஸ்தூபாஸ். சோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் சாஞ்சி ஸ்தூபா அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்போம். சோ அந்த ஸ்தூபால இறந்தவர்களுடைய இதை வச்சுதான் வந்து நம்ம கட்டுவோம் அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. இருந்தவங்களுடைய அவங்களுடைய போன்ஸா இருக்கட்டும் அதை வச்சுதான் வந்து அந்த ஸ்தூபாக்கள் கட்டியிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்போம். சோ அதுதான் இதுல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. சோ இப்ப நம்ம எது பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைத்யா, விஹாராஸ், ஸ்தூபாஸ் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சோ அடுத்தது புத்திஸ்ட் செக்ஸ். சோ புத்திஸ்ட் செக்ஸ்ல வந்து என்னவா கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 செக்ஷனா பிரிச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹீனயானா அப்படின்னு சொல்லிட்டு மகாயானா அப்படின்னு 2ஆ ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. அப்ப ஹீனயானா அப்படிங்கிறது என்னன்னா did not worship idols or images of Buddha அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ புத்தரை வந்து அவங்களுடைய ஐடல்ஸ் அவங்க வழிபட மாட்டாங்க. whereas மகாயானா அப்படிங்கிறதுல worshipped images of Buddha, புத்தாவோட பிக்சர் வச்சு அவங்க worship பண்ணுவாங்க. சோ practiced austerity அப்படிங்கறது இங்க சொல்லியிருப்பாங்க. இங்க வந்து observed elaborate rituals வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இங்க வந்து அப்படி கிடையாது அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. so believe that salvation of the individual as its goal. இங்க believe that salvation of all beings as its objective. Used Prakrit language, இங்க used Sanskrit language. அங்க Prakrit, இங்க Sanskrit. Hinayana is also known as Theravada. So இதை என்ன சொல்லுவாங்க Theravada. So spread to Sri Lanka, Myanmar and Southeast Asian countries அப்படிங்கிறது எல்லாமே ஹீனயானா சொல்லியிருப்பாங்க. இங்க spread to Central Asia, Tibet, China and Japan where middle path was accepted அப்படிங்கறதும் இங்க சொல்லியிருப்பாங்க. சோ இதுதான் வந்து ஹீனயானா அண்ட் மகாயானாவோட செக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி இங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சோ அடுத்தது ஃப்ரெஸ்கோஸ் பெயிண்டிங்ஸ். சோ ஃப்ரெஸ்கோஸ் பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறது எப்போ உருவாச்சு, சோ எப்படி வந்து இந்த ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஈரமான சுவர்ல மண் அப்பதான் வச்சிருப்பாங்க. சோ அந்த ஈர மண்லயே வந்து பெயிண்டிங்ஸை வரைஞ்சிருப்பாங்க. வரைஞ்சதுக்கு அப்புறம் வந்து காய விடுவாங்க. சோ இதான் வந்து ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸா இருக்கும். இந்த ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஜந்தா கேவ்ஸ்ல இருக்கு. சோ இன்னைக்குமே வந்து ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ் அங்க வந்து ரொம்ப சிறப்பு பெற்றதா இருக்கும். ஓகேங்களா. ஃப்ரெஸ்கோஸ் on the ceilings and walls of Ajanta caves in Aurangabad, Maharashtra depict the Jataka tales. So ஜாத்தகாவோட கதைகள் எல்லாத்தையுமே வந்து சொல்லக்கூடிய ஒரு இடங்களா வந்து இந்த ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ் வந்து இருந்திருக்கும் அப்படிங்கறத பார்ப்போம். சரிங்களா. சோ அதே மாதிரி நம்மளோட அஜந்தா, எல்லோரா குகைகள், ஸோ எங்கேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கேவ்ஸ்ல எல்லாமே வந்து ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுல ஸ்பெசிபிக்கலா அவுரங்காபாத் அண்ட் மகாராஷ்டிரா வந்து ஜாத்தகா டேல்ஸை வந்து டெபாசிட் பண்ற மாதிரியான ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்தது மிடில் பாத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் ரெஃபர்ஸ் த நெய்தர் இண்டல்ஜிங் இன் எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட் டு த வேர்ல்ட்லி பிளஷர் ஆர் நார் கமிட்டிங் சிவியர் பெனான்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட மிடில் பாத்தா இருந்திருக்கும் அப்படிங்கிறதையும் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. So Jainism and Buddhism. So இவங்களோட சிமிலாரிட்டிஸ் என்னவா இருந்துச்சு, டிசிமிலாரிட்டிஸ் என்னவா இருந்துச்சு. ஸோ ரெண்டுகளுக்கும் இருக்கக்கூடிய, அதாவது ஜெயினிசம் அண்ட் புத்திசம் இருக்கக்கூடிய 2 மதங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமை என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா போத் மகாவீரா அண்ட் புத்தா
hailed from royal families, அதாவது நல்ல பெரிய குடும்பத்துல இருந்தா இவங்க 2 பேருமே வந்திருப்பாங்க. Yet they renounced royal privileges and chose to adopt an ascetic life அப்படின்னு. ஸோ அந்த ராயல் லைஃப் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்து ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்றதுக்கு அவங்க வந்திருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் சிமிலாரிட்டிஸ். நெக்ஸ்ட் சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா, denied the authority of Vedas. ஸோ வேதாஸை டினை பண்ணியிருப்பாங்க. டாட் இன் த லாங்குவேஜ் ஆஃப் த காமன் பீப்புள், சராசரி மக்களுக்கு என்ன மொழி புரியுமோ அந்த மொழியில ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க. அட்மிட்டட் டிசிபிள்ஸ் ஃப்ரம் ஆல் த காஸ்ட் அண்ட் ஃப்ரம் போத் த ஜெண்டர்ஸ். ஸோ வந்து வேற்றுமைகள் எதுவுமே இருக்காது, டிஸ்கிரிமினேஷன்ஸ் எதுவுமே இருக்காது, 2 பேருமே வந்து அதுலேயுமே ஈக்குவலாக ஃபாலோ பண்ணாங்க. அப்போஸ்ட் பிளட் சாக்ரிஃபைசஸ், ஸோ பிளட் சாக்ரிஃபைசஸ் வந்து 2 பேருமே அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அது செய்யக்கூடாது அப்படிங்கிற எந்த வதைகளையுமே அவங்க ஏற்றிருக்க மாட்டாங்க. பிலீவ் இன் த டாக்டர் ஆஃப் கர்மா, ஸோ கர்மா பற்றி 2 பேருமே பிலீவ் பண்ணியிருப்பாங்க. எம்பசிஸ் ஆன் ரைட் கண்டக்ட் அண்ட் ரைட் நாலேஜ் இன்ஸ்டெட் ஆஃப் பெர்ஃபார்மிங் ரிலீஜியஸ் செரமோனியல்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் ஆஸ் அ மீன்ஸ் டு அச்சீவ் சால்வேஷன்ஸ். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்பியிருப்பாங்களே ஒழிய ரிச்சுவல்ஸ்லையும் செரிமோனியல்ஸ்லையும் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்திருக்காது. இது வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புத்திசம் அண்ட் ஜெயினிசம் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ். இப்போ டிசிமிலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெயினிசம்ல இட் ஃபாலோட் எக்ஸ்ட்ரீம் பாத், இட் ஃபாலோட் மிடில் பாத். ஸோ 2மே இல்லை, இந்த எக்ஸ்ட்ரீமும் வேண்டாம் அந்த எக்ஸ்ட்ரீமும் வேண்டாம்னு சொல்லி நடுவழியில போயிருக்கிறது புத்திசமா இருக்கும். இட் ரிமைண்ட் இன் இந்தியா ஒன்லி, ஜெயினிசம் வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருந்துச்சு. புத்திசம் அப்படிங்கிறது இட் ஸ்ப்ரெட் அக்ராஸ் மெனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு நிறைய பாட்டுக்கு அது பரவி இருக்கு. இட் டஸ் நாட் பிலீவ் இன் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் பட் பிலீவ்ஸ் சோல் இன் எவ்ரி லிவிங் பீயிங். கடவுள் இல்லை அப்படிங்கறது நம்புறாங்க, ஆனா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஆன்மா இருக்கு அப்படிங்கறத பிலீவ் பண்ணிருப்பாங்க ஜெயினிசம்ல. புத்திசம்ல இட் எம்பசைஸ் ஆன் அனத்மா, நோ எட்டர்னல் சோல்ஸ், எட்டர்னல் சோலே கிடையாது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் அனித்யா அப்படிங்கிறது இம்பர்மனன்ஸ் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அனத்மா அண்ட் அனித்யா அப்படிங்கறத வந்து புத்திசம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ புத்திஸ்ட் கவுன்சில்ஸ் இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து இந்த புத்த மாநாடுகள் நடந்துச்சு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? புத்திஸ்ட் கவுன்சில் ஃபர்ஸ்ட் எங்க நடந்துச்சு அப்படின்னா ராஜகிரஹால, செகண்ட் வந்து வைஷாலி, தேர்ட் பாடலிபுத்ரா, ஃபோர்த் வந்து காஷ்மீர். ஸோ இது 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் குரூப் 2 கொஸ்டின்ல கூட இது கேட்டிருந்தாங்க. ஸோ என்னென்னலாம் புத்திஸ்ட் கவுன்சில்ஸ் எங்கெங்க நடந்துச்சு அப்படிங்கிறது இதுல இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அடுத்தது ஜாதகா ஸ்டோரி. ஸோ ஜாதகா ஸ்டோரி அப்படிங்கிறது யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல பெருசா எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு காக்காக்கும் ஒரு மரங்கத்தி பறவைக்கும் ஒரு சிங்கத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? ஸோ ஹெல்ப் பண்றதுனா கூட யாருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதா இதுல இருக்கக்கூடிய ஒரு மோட்டோவா கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்ஸ்வேர் இன் த வேர்ல்ட் 6th century BC. ஸோ யார் இவங்களுக்கான ஒரு கண்டெம்பரரியா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கன்ஃபியூஷியஸ் அப்படிங்கிறது, குங்ஃபூ சே, ஓகேங்களா? ஸோ இவங்க இருந்திருப்பாங்க, கன்ஃபியூஷன் மதத்தை சார்ந்தவங்க இருந்திருப்பாங்க. அதே மாதிரி ஜௌராசஸ் வந்து இருந்திருப்பாங்க. இவங்களோட கண்டெம்பரரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்ஃபியூசியம் எங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீனால, ஜௌராசியம் எங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பர்ஷியால இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடிஞ்சது. ஸோ அடுத்த பாக்ஸ் கண்டென்ட்ஸ் அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.